அண்ணா, உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கவா? மீரா, என்னாச்சு உனக்கு? நீ ஏன் டென்ஷனா இருக்க? அது ஆக்சுவலா அண்ணா, அது அம்மா. அம்மா? அம்மாக்கு என்னாச்சு? அண்ணா, அது அம்மா கௌசல்யா அண்ணிய சந்திக்கிறதுக்கு போயிருக்காங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும் நம்புறேன். அண்ணா, அம்மா ஏற்கனவே ரொம்ப கோவத்துல இருக்காங்க. ஒருவேளை அங்க போனதும் கௌசல்யா அண்ணி ஏட கூடமா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, மை காட், அம்மா அம்மா நிச்சயமா கோவப்பட்டு ஏதாவது பேசிடுவாங்க. அண்ணா, உங்க 2 பேரோட உறவு கௌசல்யா அண்ணி கையில தான் இப்போ இருக்கு. என்ன உறவு மீரா? எல்லாம் தெரிஞ்சிருந்தும் எந்த உறவை நீ எதிர்பார்க்கிற? எங்களுக்குள்ள எந்த உறவும் இல்லை. அது மட்டும் இல்ல, பார்க்க போனா என்னைக்கும் இருந்ததும் இல்ல, இனி இருக்க போறதும் இல்ல. அப்புறம் மீரா, நீ தேவையில்லாம இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகாத. அம்மா கௌசல்யாவை சந்திச்சாங்கன்னா எல்லாத்தையும் கௌசல்யாவே சொல்லிடுவா. இந்த உறவால் அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவ விடுதலை அடையணும்னு நினைக்கிறா. இந்த உறவுல இருந்து, இந்த கல்யாணத்துல இருந்து. அப்புறம் என்கிட்ட இருந்த. ஆனா மீரா, நீ நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத. இதெல்லாம் கூடி சீக்கிரம் நடந்துதான் ஆகணும். இப்ப நடந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் கௌசல்யா இந்த முடிவால ரொம்ப சந்தோஷப்படுவான். எப்படி இருந்தா என்ன, கௌசல்யாக்கு அவளோட சந்தோஷம் கிடைக்கதில்ல. அண்ணா, உனக்கு உண்மையிலேயே அந்த மாதிரி தோணுதா? கௌசல்யான்னு இந்த உறவை உடைக்க நினைக்கிறாங்கன்னு? பொய்யான எதிர்பார்ப்புகளை விட்டுற மீரா. நானும் எப்பவோ விட்டுட்டேன். அம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஒன்னும் ஆகல, நீங்க ஓய்வு எடுத்துக்கங்க. பாண்டி, எனக்கு என்ன தோணுதுன்னா, கௌசல்யாவோட உறவுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. என்னால பொறுமையா இருக்க முடியல. இப்ப சம்பந்தி கௌசல்யா கிட்ட அப்படி என்ன பேச வந்திருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். பார்த்தல, வந்த உடனே கௌசல்யா பத்தி தான் கேட்டாங்க. அப்படி என்ன விஷயமா இருக்கும்? கடவுளை, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை உண்டாக்கிட்டாளா என்ன? எனக்கு ராத்திரியே சந்தேகம் வந்துடுச்சு. ஒருவேளை உங்க அப்பாவுக்கு இது பத்தி எல்லாம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். ஐயோ அம்மா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, அமைதியா இருங்க. இதெல்லாம் நீங்க தேவையில்லாம ஏதேதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் தான் சொல்றேன்ல, கௌசல்யா எந்த பிரச்சனையும் பண்ணல. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க 2 பேருக்கு நடுவுல ஏதாவது சின்ன சின்ன சண்டை ஏற்பட்டிருக்கும், அவ்வளவுதான். அதெல்லாம் நடக்க தானே செய்யும். நீங்க வேணா பாருங்களேன், எனக்கும் மீராவுக்கும்